வெளிப்படுத்தல் விசேஷம் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். See, I have set before you an open door and no one can shut it. For you have a little strength, have kept my word and have not denied my name. இந்த வருடம் கர்த்தர் நமக்கு அருளுகிற வார்த்தை, அந்த சொல் தொடர் இதுதான். Year of new openings, புதிய திறந்த வாசல்களின் ஆண்டு. எல்லாரும் சொல்லுவோம், புதிய திறந்த வாசல்களின் ஆண்டு. Year of new openings. நம்முடைய ஆண்டவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்று இதற்கு முந்தின வசனத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அகில உலகத்திலும் சுவிசேஷத்திற்கான வாசல்கள் பரவலாக அடைபட்டு கொண்டு இந்த காலங்களிலே வருகிறது. குறிப்பாக நம்முடைய தேசத்திலும் பல மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் என்ற ஒன்றை அரசாங்கமே கொண்டு வந்து, அல்லது அரசாங்கத்தை வைத்தே கொண்டு வந்து சுவிசேஷத்தின் வாசலை சத்துருவாகிய பிசாசானவன் அடைத்து வருகிற இந்த நாட்களிலே ஆண்டவர் நாம் பற்றி கொள்ளுகிறதற்கான ஒரு சிறந்த வாக்குத்தத்த வசனத்தை, ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன வார்த்தை? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தமிழ்ல போட்டிருக்க, ஆங்கிலத்தில் no one can shut it. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அவர் திறந்ததை ஒருவரும் பூட்டக்கூடாது, பூட்ட முடியாது. ஆண்டவர் நமக்காக திறக்கிற வாசல்களை விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லுகிறார்? பிலதெல்பியாவிலே இருந்ததான அந்த திருச்சபைக்கு வாக்குத்தத்தமாக கூறினார். அந்த பிலதெல்பியா எந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த பிலதெல்பியா என்பது சின்ன ஆசியா என்று அழைக்கப்படும் ஏசியா மைனரில் இருந்ததான ஒரு இடத்தின் பெயர். இது வேறொன்றும் இல்லை, மாடர்ன் டே டர்க்கி, துருக்கி தேசத்தில் அந்த காலங்களிலே 1ஆம் நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட இடங்கள் எபேசு, லவோதிகேயா, சிமிர்னா, பெர்கமு, சர்தை, பிலதெல்பியா, தியத்தீரா, இவைகள் எல்லாம் இடங்களின் பெயர்கள். நாம் எப்படி சொல்லுகிறோமோ காலவாசல், நாகமலை, மேலூர், இப்படியெல்லாம் சொல்லுகிறது போல துருக்கி தேசத்தில் அந்த நாட்களிலே அறியப்பட்டதான இடங்கள். இந்த இடங்களிலே திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த திருச்சபைகள் நன்கு இயங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல் மூலமாக திருவுளம் பற்றும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டுள்ள இந்த 7 இடங்களிலே இருக்கிற திருச்சபைகள் தற்போதுள்ள துருக்கி நாட்டிலே அந்த நாட்களிலே இருந்தன. இந்த 7 திருச்சபைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக தூது சொல்லுகிறார் அல்லது செய்தி சொல்லுகிறார். அவற்றில் ஒரு திருச்சபை தான் இந்த பிலதெல்பியா திருச்சபை. பிலதெல்பியா திருச்சபை அந்த ஒவ்வொரு திருச்சபைகளின் அல்லது அந்த ஒவ்வொரு திருச்சபையின் நிலையையும் செயல்பாடுகளையும் கர்த்தர் சீர்தூக்கி பார்த்து வெளிப்படையாக அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் எதையும் ஒளித்து மறைத்து பேசுகிறவர் அல்ல. நம்மிடத்தில் எதை பேச வேண்டுமோ அந்த வார்த்தைகளை நேருக்கு நேராக நமக்கு சொல்லி, நமக்கு சுட்டி காண்பித்து, நம்மை உணர்த்துவித்து, நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 7 திருச்சபைகளின் நிலை எப்படி இருந்தது? சுருக்கமாக ஒரே வார்த்தையிலே தொகுத்து சொன்னால் இப்படி சொல்லலாம். 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ஆகிய இந்த 2 அதிகாரங்களிலே இந்த 7 திருச்சபைகளுக்கான தூதை குறித்து அந்த இடங்களிலே நாம் வாசிக்கிறோம்.
முதலாவது ஆண்டவர் சுட்டி காண்பித்த சபை எபேசு சபை. இந்த எபேசு சபையை குறித்து கர்த்தர் சீர்தூக்கி பார்த்து எப்படிப்பட்ட சபையை அதை கண்டார் என்றால், நமக்கு தெரிந்த வார்த்தை, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொன்னார். அது எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் மேலே ஆரம்பத்தில் இருந்த அன்பை அவர்கள் விட்டு இருந்தார்கள். So this church was called as the loveless church, அன்பற்ற ஒரு சபை. இரண்டாவது சிமிர்னா சபை, அது உபத்திரவப்பட்ட சபையாக இருந்தது, the persecuted church. மூன்றாவது பெர்கமு சபை, அது உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு சபையாக மாறி போயிருந்தது, the compromising church என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நான்காவது அந்த தியத்தீராவிலே இருந்ததான சபை, தியத்தீரா சபை, அது ஒரு ஒழுங்கில்லாத சபையாய், ஒழுங்கீன சபையாய் இருந்தது, the corrupt church என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஐந்தாவது சர்தை சபை, அது செத்த சபையாக கர்த்தரின் பார்வையிலே இருந்தது. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் என்ன சொல்றாரு? அதுல செத்தவனா இருக்கிறாய் ஆண்டவர் சொல்றாரு, the dead church. ஆறாவது தான் இந்த பிலதெல்பியா சபை. இந்த பிலதெல்பியா சபை ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஒரு சபையாய் இருந்தது. அதற்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. உண்மையுள்ள இந்த சபைக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். The faithful church, the church at Philadelphia was known as the faithful church. Faithfulness. யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்படிக்கு தீர்மானிக்கிறார்களோ, இந்த வருஷத்திலே யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாய் நான் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நான் உண்மையாய் இருப்பேன், கொடுப்பதிலே கர்த்தருக்கு நான் உண்மையாய் இருப்பேன், என்னுடைய வார்த்தைகளிலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் இருப்பேன், என் செயல்பாடுகளிலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் இருப்பேன், நான் எடுத்த தீர்மானங்களிலே கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருப்பேன் என்று யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ, இந்த காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த ஆண்டு திறந்த வாசலை தருகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். All the blessings of God are conditional blessings. நீ உண்மையா இருக்கிறபடினாலே, பிலதெல்பியா திருச்சபையே, நீ உண்மையா இருக்கிறபடினாலே இதோ உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை நான் வைக்கிறேன் அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏழாவதாக லவோதிக்கேயா சபை. இந்த லவோதிக்கேயா சபை எப்படின்னா வெதுவெதுப்பான சபை. ஆகவே தான் சொன்னார், நீ அனலாயாவது இல்லை நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும், நீ வெதுவெதுப்பா இருக்கிறபடினாலே, நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினாலே உன்னை நான் வாந்தி பொன்னை போடு. The lukewarm church. எனக்கு அருமையானவர்களே, மற்ற 6 சபைகளை போல அல்ல, இந்த பிலதெல்பியா சபையை போல நம்முடைய திருச்சபை காணப்படுகிறதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. அதற்கேற்ற உண்மையை நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் தருவாராக, அதற்கேற்ற உத்தமத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, faithfulness unto God will surely get his approval in one's life. Faithfulness unto God will bring God's approval in one's life. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாருடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படும். அப்படி அங்கீகரிக்கப்படுகிற வாழ்க்கையிலே கர்த்தர் அடைபட்ட வாசலை அல்ல, திறந்த வாசலை கொடுத்து ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தால் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். இந்த 7 சபைகளிலே இந்த பிலதெல்பியா சபை மட்டும்தான் தனித்தன்மை வாய்ந்த சபையாக இருந்தது பார்க்க முடியும். காரணம் என்ன? ஏன் இந்த பிலதெல்பியா சபை மட்டும் தனித்தன்மை மிக்கதாக இருந்தது என்று சொன்னால், காரணம் இது ஒன்றுதான். குறைகள் சுட்டி காண்பிக்கப்படாத பரிபூர்ணமான சபையாக இது இருந்தது. It was a perfect church. மற்ற எல்லா சபைகளிலும் ஆண்டவர் தம்முடைய அன்பின் நிமித்தமாக ஏதோ ஒரு குறையை சுட்டி காண்பித்தார், ஒன்றோ இரண்டோ குறைகளை சுட்டி காண்பித்தார். இந்த பிலதெல்பியா சபையிலே அவர் குறைகளை சுட்டி காண்பிக்கவில்லை, அவர்களை பாராட்ட மட்டுமே செய்தார். அல்லேலூயா.
மற்ற சபைகளை பாராட்டவும் செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ரெண்டு பக்கமும் பார்க்கிற ஆண்டவர், சீர்தூக்கி பார்க்கிற ஆண்டவர். குறைகளை சுட்டி காண்பிப்பது மனம் திரும்புதலுக்கு ஏதுவாகத்தான் அதை செய்கிறார். அதே வேளையில் குறைகள் இருந்தாலும் கூட அதன் நடுவிலும் நல்ல காரியங்களை பார்த்து பாராட்டுகிற பெருந்தன்மை நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டுமே உண்டு. அல்லேலூயா. சில மனுஷங்க குறைய மட்டும்தான் பேசுவாங்க. நம்மகிட்ட என்ன நல்லது இருந்தாலும் நல்லதை பார்க்க மாட்டாங்க, நல்லதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல, அவர் வித்தியாசமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிலதெல்பியா திருச்சபைக்கு தாம் ஒரு வாக்குறுதி அல்லது வாக்குத்தத்தம் கொடுக்கும் முன்னதாக அந்த வாக்குத்தத்தத்தை தாம் நிறைவேற்ற வல்லவர் என்று தம்மை முதலாவது வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதுல ஒரு ரகசியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக, நிறைவேற்ற வல்லமையுடையவராக முதலாவது அந்த நபருக்கு முதலாவது தன்னை அவர் நெருக்கமாய் வெளிப்படுத்துவார். ஆபிரகாமுக்கு அதை செய்தார். எல்ஷடா என்று வெளிப்படுத்தினார். சர்வ வல்லவராக, குழந்தை பேருக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நபரிடத்தில் போய் தன்னை எல்ஷடா என்று வெளிப்படுத்தி சர்வ வல்லவராக வெளிப்படுத்தி அதன் பிறகு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்ததை குறித்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அதுபோலத்தான் இந்த பிலதெல்பியா சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? என்ன வாக்குத்தத்தம்? திறந்த வாசலை, திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். அது ஒரு வாக்குத்தத்தமா பாடணும் இல்லையா? அதுக்கு முன்னால் அவர் ஒரு காரியம் செய்கிறாரு, தம்மை வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்கள், சத்தமா சொல்லுவோமா? தம்மை. எனக்கு அருமையானவர்களே, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும், பெற்ற வாக்குத்தத்தத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும், வாக்குத்தத்தத்தை தருகிறவரை குறித்த வெளிப்பாட்டினை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். எத்தனை பேர் அதுக்கு ஆமேன்னு சொல்லுகிறீங்க? வாக்குத்தத்தம் பெறுவதல்ல முக்கியம், அந்த வாக்குத்தத்தத்தை தருகிறவரை குறித்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதே முக்கியம். அல்லேலூயா. இந்த பிலதெல்பியா திருச்சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டினை கர்த்தர் தருகிறார். என்ன வெளிப்பாடு அது? நீங்கள் வாசிக்கலாம் 7ஆம் வசனத்திலே. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறது. அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? தம்மை பரிசுத்தம் உள்ளவராக வெளிப்படுத்துகிறார், சத்தியம் உள்ளவராக வெளிப்படுத்துகிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் அதிகாரத்தை குறிக்கிறது. அதிகாரம் உடையவராக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவராகவும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவராகவும் தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற கர்த்தர் என்று வெளிப்படுத்தி விட்டுதான் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் the promise is guaranteed with full assurance because he is able to do that. He is able to fulfill that promise. Hallelujah. என்ன சந்தோஷம் பாருங்க. அதனால தான் வாக்குத்தத்தம் முக்கியமா, அவரை பற்றின வெளிப்பாடு முக்கியமான என்னைய கேட்டால் நான் சொல்லுவேன், அவரை பற்றின வெளிப்பாடு முக்கியம் நமக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். ஒரு சின்ன ஒரு ஜெபம் செய்வீங்களா? ஆண்டவரே, உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அறிந்திராத விதத்தில் உண்மையாக சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் அறிந்திராத விதத்தில் தனிப்பட்ட விதத்தில் உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய ஜெபமாய் இருப்பதாக. கர்த்தரிடமிருந்து நமது வாழ்க்கைக்கான ஒரு தனிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்று அனுபவிக்கும் முன்னதாக அவரை பற்றினதான ஒரு பர்சனல் ரெவலேஷன் நமக்கு அவசியம். தனிப்பட்ட வெளிப்பாடு அவசியம். தமது வாக்கை நமக்கு தரும் முன்னதாக தன்னை நமக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற கர்த்தர் அநேக விதமான வாசல்களை அவருக்கு உண்மையா இருக்கிற அநேகருக்கு இந்த வருஷத்திலே திறக்க போகிறார். கரங்களை உயர்த்தி விசுவாசத்தில் ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேக விதமான வாசல்களை கர்த்தர் திறக்க போதுமானவராக இருக்கிறார். இவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை, வசனத்தை கை கொண்டார்கள். அப்போ அவங்களுக்கு இருந்ததான அந்த காரியம் என்ன? திறந்த வாசலை சும்மா கொடுக்கல ஆண்டவர். ஏதோ
ஸ்தோத்திரம். அவர்கள் உண்மை மட்டும் பார்க்கவில்லை, அந்த உண்மையை எதிலே அவர்கள் விளங்க பண்ணினார்கள் என்றால் அவங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், சொல்லுங்கள், கொஞ்சம் பலன், அவருடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை என்றால், சிம்பிளாக சொன்னால் அவரை விட்டு கொடுக்கல. லைஃப்பில் என்ன வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், அவருடைய நாமத்தை மட்டும் ஒருபோதும் விட்டு கொடுத்து விடவே கூடாது. அல்லேலூயா. சொந்தக்காரங்களோ உறவினர்களோ ஏளனம் செய்யலாம், நிந்திக்கலாம், என்ன வேண்டுமானாலும் பிரச்சனைகள் கொடுக்கலாம், ஊரை விட்டு விரட்டலாம், ஒதுக்கியும் வைக்கலாம். எதை செய்தாலும் அவரை விட்டு கொடுக்காதவர்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என் நாமத்தை மறுதலியாமல், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு எதிர்த்து போராடுகிறதற்கு பலன் இல்லை, ஆனாலும் நீ அவரை விட்டு கொடுக்கல தேவ பிள்ளையே. அவருடைய வசனத்திற்கு உண்மையாய் இருக்கும்படிக்கு விரும்பி, வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீ தீர்மானித்து விட்டபடினாலே உனக்கு அடைபடாத ஒரு திறந்த வாசலை கர்த்தர் இந்த வருஷத்திலே வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை உனக்கென்றே தனிப்பட்ட விதத்திலே பிரத்யேகமாக திறந்த வாசலாக இந்த வருஷத்திலே கர்த்தர் அமைத்து தரப்போகிறார். விசுவாசித்தால் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒருவேளை சொல்லலாம், நான் எவ்வளவோ கடந்த வருஷம் வரைக்கும் நான் தட்டி பார்த்து விட்டேன், இதோ இந்த வாசல் இனிமேல் திறக்கவே திறக்காது என்று நீ சொல்லுகிற அதே வாசலை நீ தட்டி 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 இதுவரைக்கும் திறக்காத அதே வாசலை இந்த வருஷத்திலே கர்த்தர் திறந்து கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல வேலை அவசியம் ஐயா, ஆனால் போகிற இடத்துல எல்லாம் எனக்கு வாசல் அடைபட்டு கிடக்கிறதே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா கர்த்தருடைய பிள்ளையே? இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கென்றே ஒரு வாசலை திறக்க போதுமானவராக இருக்கிறார், வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் திறக்கிறவர். அவர் திறந்தா ஒருத்தர் அடைக்க முடியாது. அல்லேலூயா. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. அவர் திறந்தால் ஒருவரும் அடைக்க முடியாது. திறக்கிற வாசலை அடைக்க முடியாது. அடைபட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க போதுமானவர். எதையெல்லாம் திறந்து கொடுக்கிறார் என்று வேகமாக 5 காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, அடைபட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோசுவா 6:1 எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு அடைபட்ட வாசல். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. சொல்லுங்கள், அடைக்கப்பட்டிருந்தது. வாழ்க்கையிலே சில வாசல்கள் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று நிர்ணயித்த ஒரு இடம்தான் அந்த எரிகோ பட்டணம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கென்று நியமித்தார். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போகிற வழியிலே அதன் எல்லையிலே இருக்கக்கூடியதான ஒரு பட்டணம் தான் என்ன பட்டணம்? எரிகோ பட்டணம். இவர்களுடைய காணியாட்சிக்கு உட்பட வேண்டிய பட்டணம். அதை கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தார். அந்த பட்டணத்தை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அந்த நிலத்தை, அந்த காணியாட்சியை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருந்தார். போகிற வழியிலே இருக்கிறதான் அந்த இடம். கர்த்தர் இவர்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின காணியாட்சிக்கு வரவேண்டிய இடம்தான் இந்த எரிகோ. ஆனால் எரிகோவின் வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்டதான வாசல். எனக்கு அருமையானவர்களே, வாக்கு கொடுத்தவர் என்ன செய்தார் நமக்கு நல்லா தெரியும். இந்த எரிகோ பட்டணத்தை பற்றி நிறைய நேரம் நம்ம பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம், செய்தியில் கேட்டிருக்கோம். மீண்டும் அதை நான் விவரிக்க போவதில்லை. நமக்கு என்ன நடந்தது என்று தெரியும். வாக்கு பண்ணினவர் வல்லமையான ஒரு செயலை அவர்களுக்காக செயல்படுத்தினபடியினாலே அவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் ஒரு வல்லமையான செயல் அவர்களுக்காக செய்தார். வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள், ஸ்தோத்திரம்,
எரிகோ மதில் மேலே 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்கள் போகிற அளவிற்கு அகலமாக இருக்கிறதான அந்த மதில் அது அப்படியே கீழே பூமி பிளந்து கீழே இறங்கினது போல இறங்கி இஸ்ரவேலர்கள் அப்படியே படிக்கட்டில் ஏறி போகிறது போல அவர்கள் உள்ளே போய் அதை பிடித்தார்களாம். அருமையானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு செயலை ஆண்டவர் செய்ததை குறித்து பார்க்கிறோம். அடைபட்ட வாசலை கர்த்தர் திறக்கிறார். அது எரிகோ இஸ்ரவேலுக்கு சத்துருவாக இருந்தவர்கள், கர்த்தருக்கும் சத்துருவாக இருந்தவர்கள் அந்த ஜனங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். கடந்த காலங்களிலே, கடந்த நாட்களிலே சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கென்று தனிப்பட்ட விதத்திலே கொடுத்திருக்கலாம். உங்கள் குடும்பத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியாதபடிக்கு சத்துருவாகிய பிசாசானவன் அதற்கான வாசலை ஒருவேளை அடைத்து வைத்திருக்கலாம். இதுவரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை அது வாக்குத்தத்தமாகவே தான் இருக்கிறது. இதுவரைக்கும் நீ அதை அனுபவிக்கவில்லை. காரணம், சத்துரு ஒரு வாசலை போட்டு அடைத்திருக்கிறான். அடைக்கப்பட்ட வாசல். இந்த வருஷத்தில் ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து உனக்கென்று அவர் சொன்னதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்து நீ அனுபவிக்க செய்கிறதற்கு அவர் இந்த நாளிலே அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசித்தால் உண்மையாய் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே மகனே, தேவ பிள்ளையே, கலங்கி போகாதே. இந்த ஆண்டிலே அந்த வாசலை உனக்காக கர்த்தர் திறக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவட்டும். இந்த காலத்தில் டாக்டர் ஜெயராணி அவங்க ஒரு பாடல் எழுதி கேசட்டில் போட்டிருந்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் அப்படின்ற பாட்டில் ஒரு சரணம் வரும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். சொல்லுவோமா? மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும், விசுவாசத்தோடு சொல்லுங்க, தடைகள் விலகும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் வந்து சேரும். சொல்லுங்கள், கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் வந்து சேரும். மூடின கதவா இந்த வருஷம் கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மீகா 2:13 வாசிக்கிறோம். மீகா 2:13 நமக்கெல்லாம் தெரிந்த வார்த்தை, தடைகளை தகர்த்து போடுகிறவர். அதை மீகா எடுத்து வாசிங்க. மீகா 2:13 வேகமாய் வாசிங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால், இதுவரைக்கும் அடைச்சிருக்கு, அதான் தடை நீக்கி அவள் வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையிலே நடந்து போவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் திறக்கிற வாசல் எதை அடையாளப்படுத்துகிறது? It symbolizes abundant opportunities for service. சேவை செய்யும்படிக்கு ஏராளமான வாய்ப்புகளை கர்த்தர் உனக்கு கொடுக்கத்தக்கதாக அந்த வாசலை திறக்கிறதை குறிக்கிறது. ஊழியம் செய்கிறதற்கு மட்டும் அல்ல, அவரோடு உள்ள உறவிலே பலப்படுவதற்கான வாசலையும் கர்த்தர் இந்த ஆண்டிலே திறக்க போதுமானவராக இருக்கிறார். அதற்கு முடியாதபடிக்கு ஒருவேளை சத்துரு அந்த வாசலை அடைத்து வைத்திருப்பான். அவரோடு இருக்கிறதான உறவிலே நீ வளர முடியாதபடி, தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஒருவேளை அதில் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு இருக்கிறதான தடைப்பட்ட வாசலை கர்த்தர் இந்த நாட்களிலே தகர்க்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரோடு உள்ள உறவிலே பக்குவப்படுவதற்கான, பலப்படுவதற்கான வாசலை கர்த்தர் திறக்கிறார். No worldly force or spiritual force can close it. That is a great assurance from God. எந்த ஒரு சக்தியும் அதை தடுக்க முடியாது. எந்த ஒரு சக்தியும் அதை தடுக்க முடியாது. எனக்கு ஒரு வாலிப சகோதரனை தெரியும். தேச அளவில் 2500 பேர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு பரீட்சை எழுதினார்கள். கம்பெனியில் 100 பேர் மாத்திரம்தான் செலக்ட் பண்ணப்படுவார்கள். அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணி எடுப்பாங்க. எழுதினது எத்தனை பேர்? 2500 பேர். இந்த 100 பேரில் ஒருவனாக இந்த வாலிபன் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆண்டவரை நன்கு அறிந்து கர்த்தரை ஆராதிக்கிற வாலிபன். இந்த 100 பேரில் அவர்கள் இன்டர்வியூக்கு அநேகரை அழைத்தார்கள். அதிலும் இந்த வாலிபன் அழைக்கப்பட்டு முதல் இன்டர்வியூவில் சரியாக செய்ய முடியவில்லை.
நிராகரிக்கப்பட்டான். நிராகரிக்கப்பட்டு அது ஒரு கிறிஸ்மஸ் காலம். வீட்டிலே ஒருவரிடத்திலும் சொல்லாமல் அமைதியாக கர்த்தரை மாத்திரம் துதித்து கொண்டு, ஆண்டவரே, இந்த வேலை எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நான் உம்மை முறுமுறுக்கப் போவதில்லை, உம்மேல் மனத்தாங்கள் அடையப் போவது இல்லை. எனக்கு இந்த வேலையை விட நீர் முக்கியம், உம்மோடு உள்ள உறவு முக்கியம். ஆகவே அதை நான் பலப்படுத்திக் கொள்கிறேன் என்று கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விட்டான். நடந்தது என்ன? 2 வாரம் கழித்தது. அந்த கம்பெனியுடைய சரித்திரத்தில் அதுக்கு முன்னால் செகண்ட் டைம் இன்டர்வியூக்கு யாரையும் கூப்பிட்டதே இல்லை. ரிஜெக்ட் பண்ணது தான். செகண்ட் டைம் இன்டர்வியூக்கு அந்த 100 பேரில் ஒரு சில பேரை, ஒரு 20லேருந்து 25 நபர்களுக்குள்ளாக செகண்ட் இன்டர்வியூக்கு அவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிடும் பொழுது இன்டர்வியூ ரூமுக்கு வெளியே பார்த்தா கிட்டத்தட்ட 6 பேர் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் அங்கே உட்கார்ந்துருக்குறாங்க. இவன் அப்படி பார்க்கிறான். இதுவே ஒரு பெரிய அதிசயம். 2வது முறை இன்டர்வியூக்கு கூப்பிட்டதே பெரிய அதிசயம் என்று சொல்லி எல்லாரையும் உள்ளே வர சொன்னார்கள். ஒரு குறிப்பிட்ட பசில் ஒன்றை கொடுத்து ஒரு புதிரை கொடுத்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சால்வ் பண்ண சொன்னாங்க. இவனுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் முதலாவது ஆளாக அதை சால்வ் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். எந்த கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிச்சோ அதே கம்பெனியில் வேலைக்கு எடுத்தார்கள். நடந்த சம்பவம். எனக்கு அருமையானவர்களே, சத்துரு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாசலை அடைக்கும் பொழுது அந்த வாசல், அதுக்கு பின்னால் இருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மையான ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் அந்த வாசலை கட்டாயம் கர்த்தர் திறந்து கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய கரத்தில் தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த ஆண்டு சிலருடைய வாழ்க்கையில், ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்கிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அடைபட்ட வாசலை திறக்கிற ஆண்டவர், அடைபட்ட கர்ப்பங்களை திறக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசியுங்கள் வேகமாய். முதலாவது, கர்த்தர் திறக்கிறவர் என்று சொன்னேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அவர் திறக்கிற வல்லமை உடையவர். சத்துருவினால் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறவர். 2வது, அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வேகமாய் வாசி. யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை குடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் ராகேல். ராகேலுக்கு குழந்தை இல்லை. ராகேல் யாக்கோபால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவள். லேயாளை போல அல்ல. இப்பொழுது லேயாளுக்கு குழந்தைகள் பிறந்து கொண்டு இருக்கிறார்கள், ராகேலுக்கு பிள்ளை இல்லை. இப்போ குடும்பத்திற்குள்ளே பிரச்சனை வருகிறது. ராகேல் மிகவும் மனமுடைந்து போய் தன் புருஷனாகிய யாக்கோபிடத்தில் வந்து, ஸ்தோத்திரம், அவள் சண்டையிடுகிறாள், தன்னுடைய விரக்தியை காண்பிக்கிறாள். எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். She was at her wit's end, completely frustrated. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, மிகவும் விரக்தியின் விளிம்புக்குள்ளே கடந்த வருஷத்தில் நீ போயிருக்கலாம் தேவ பிள்ளையே. இதற்கு நம்பிக்கையே இல்லை, விரக்தியின் விளிம்பு வரைக்கும் வந்து விட்டோம் என்று சொல்லுகிற நிலைமையிலே இந்த ராகேலை போல ஒருவேளை நீங்கள் கடந்த ஆண்டு கடந்து வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் சாகிறேன், நான் எதற்கு உயிரோடு இருக்க வேண்டும்? நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், என்ன பலன் இருக்கிறது? நான் விரும்புகிறது எனக்கு கிடைக்கவில்லையே, நான் எதிர்பார்க்கிறது எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி தன் கணவனிடத்தில் அவள் அங்கலாய்த்து தன்னுடைய விரக்தியை காண்பிக்கிறார். அப்பொழுது கணவனுக்கு அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை. சில நேரங்களிலே நம்மால் உதவி செய்ய முடியாத போது நமக்கு என்ன நேரிட்டு விடும்? கோபம் வரும். சில ஆட்களுக்கு அவங்களால உதவி செய்ய முடியலன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அவங்ககிட்ட போய் உதவி கேட்டதுக்காக கோவப்படுவாங்க. ஸ்தோத்திரம். அதுபோல் யாக்கோபு கோபப்படுகிறார். யாக்கோபு ராகேலின் மேல் என்ன போட்டிருக்குது? கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அதை ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணி அப்படியே இங்கே வாங்க, 22ஆம் வசனத்துக்கு வாங்க.
22, 23, 24. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அல்லேலூயா. நீ எவ்வளவு விரக்தியின் விளிம்புக்கு போய்விட்டாய் என்று ஆண்டவருக்கு தெரியும். நம்பிக்கை இழந்த சூழ்நிலைமையில் எல்லைக்குள்ளே நீ வந்து விட்டாய் என்பது ஆண்டவருக்கு தெரியும். இதற்கு மேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி நீ அங்கலாய்த்த அங்கலாய்ப்புகள், கடந்த வருடத்திலே நீ அங்கலாய்த்தவைகள் ஆண்டவருக்கு தெரியும். ஏற்ற நேரம் வரும் பொழுது கர்த்தர் உன்னை நினைத்தருளுவார். ஹல்லேலூயா. தேவன் ராகேலை நினைத்து அருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். இன்னொரு குமாரனை கொடுத்தாரா ஆண்டவர்? கொடுத்தாரா கொடுக்கலையா? பேர் என்ன? பென்யமீன். இங்கிலீஷில் சொல்கிறாங்க பெஞ்சமின். அப்படி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராகேலை நினைத்தருளினார். அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்க என் தேவனால் தேவன் ஒருவரால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சில சாட்சிகள் எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு சலிக்காதுங்க. ஏன்னா என் மனதிலே அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தினவைகள். ஆந்திராவிலே ஒரு இயேசுவை அறியாத இந்து மதத்தை சேர்ந்த ஆச்சாரமான இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு தம்பதிகள் இருந்தார்கள். தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லை. இங்கு போல தான் அங்கும். அவர்கள் வாழ்ந்த அது செமி அர்பன் ஏரியா, ஒரு சிட்டியும் கிடையாது, ரொம்ப ரூரலும் கிடையாது. உறவினர்கள், அயலகத்தார் எல்லாரும் அதிகமாக பரிகாசம் பண்ணினார்கள். இவர்களால் ஒரு நல்ல ஒரு விசேஷ வீட்டுக்கு போக முடியாது. அதிகமாய் அவர்கள் ஒதுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள கூப்பிடணுமா அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு நிந்தை அனுபவித்த ஒரு காலகட்டம். திருமணமாகி 18 ஆண்டுகள் குழந்தைகள் இல்லை. 18வது வருடத்திலே யாரோ ஒருவர் அந்த சகோதரிக்கு சுவிசேஷம் சொன்னதினாலே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே இயேசுவின் மேலே அளவு கடந்த அன்பு வந்தது, பாசம் வந்தது, விசுவாசம் வந்தது. ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தார்கள். அந்த கணவனும் சற்று புரிந்து கொண்டு, ஏற்கனவே அவள் மனமடிவிலே இருந்தால் இப்பொழுது இயேசுநாதரிடத்தில் போன பிறகு அட்லீஸ்ட் அவள் முகத்தில் ஒரு மலர்ச்சியாவது இருக்கிறது, ஒரு சமாதானத்தை பார்க்க முடிகிறது, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போகிறதுக்கு அந்த கணவன் தடை சொல்லவில்லை. என்னை மட்டும் கூப்பிடாத, நீ வேணா ஆலயத்துக்கு போய்க்கோ அப்படின்னு அனுப்பி வச்சார். இந்த சகோதரி திருமணமாகி 18 ஆண்டுகள் குழந்தை இல்லாத சகோதரி 18வது ஆண்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் 6 ஆண்டுகள் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தாள். 6 ஆண்டுகள் சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் குழந்தைக்காக ஜெபிக்கவில்லை. நான் அறிந்த இந்த இயேசுவை என் கணவனும் அறிந்து ருசிக்க வேண்டும் என்று அதற்கு மட்டுமே ஜெபித்தாள். 6 ஆண்டுகள் அந்த ஜெபத்தை விடவில்லை. 6 ஆண்டுகள் முடிவிலே இவர்கள் திருமணமாகின 24வது வருடத்திலே அந்த கணவன் ரட்சிக்கப்பட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆலயத்திற்கு வந்தார். இயேசுவின் அன்பை ருசித்தார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றார். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் வாங்கினார். வேதத்தை படிக்க ஆரம்பித்தார். அந்த 24ஆம் வருடத்தில் இருந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு மனதோடு திறந்தோறும் கைகோர்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஈவன் நவ் இட் இஸ் நாட் டூ லேட். தெலுங்கில் ஜெபம் பண்ணாங்க. இப்போவும் உங்களுக்கு ஆபிரகாமை நினச்சி ஆபிரகாமை சொல்லி சகரியா எலிசபெத்தெல்லாம் சொல்லி இவங்க ஜெபம் பண்ணினாங்க. அவங்களுக்கெல்லாம் செஞ்சிடே ஆண்டவரே, எங்களுக்கு 24 வருஷம் ஆனால் என்ன பரவாயில்ல, நீங்கள் நினச்சா எங்களுக்கு குழந்தையை கொடுக்க முடியும்னு சொல்லி அன்னாலை போல ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தால் அவனை உம்முடைய ஊழியத்திற்கு தருகிறோம் என்று சொல்லி திருமணமாகி 25வது ஆண்டிலே அதுவரைக்கும் குழந்தைகள் இல்லாத அந்த சகோதரி கற்பந்தரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. கற்பந்தரித்தாள். கற்பந்தரித்து ஒரு அழகான சக்கச்சவேர்னு நல்ல ரொம்ப அழகான ஒரு ஆண் மகனை அவர்கள் கேட்டது போலவே பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நாட்கள் கடந்தன.
அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று ஊழியத்திற்கென்று அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அந்த மகனை ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்து ஊழியத்தில் அவர் அந்த மகன் அப்படியே வளர்ந்து கல்லூரியில் படித்து கல்கட்டாவில் பண்டேன் தியாலஜிக்கல் செமினரியில் படிச்சுட்டு சதனேஷா பைபிள் காலேஜில் படிக்க வந்தார். எனக்கு ஒரு வருஷம் சீனியராக படித்தார். வேறு யாருமல்ல, மிஷன் கன்வென்ஷனில் நம்முடைய திருச்சபைக்கு வந்து செய்தி கொடுத்த பாஸ்டர் MDV பிரகாஷ். அவருடைய சரிதைத்தான் சொல்லுகிறேன். அவருடைய தாய் தகப்பன்மார் 25 ஆண்டுகளிலே பெற்றெடுத்த கர்த்தர் கற்பந்திறந்து பிறக்க பண்ணினதான இந்த மகனை ஊழியத்துக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு வேதாகம கல்லூரி ஆசிரியராக மாத்திரமல்ல, சொந்தமாக இன்றைக்கி ஒரு வேதாகம சின்ன ஒரு பைபிள் ட்ரைனிங் சென்டர் நடத்துகிறாரு. 2 காங்கிரிகேஷன் இன்றைக்கி இருக்குது. அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகள் அமெரிக்காவில் படித்து கொண்டு இருக்கிறாள். அது நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இப்போது ஆண்டவரே இவ்வளோ வருஷம் கழித்து தானே நீர் குழந்தையை கொடுத்தீர் என்று சொல்லி அவர்கள் அதை நெகட்டிவாக பார்க்கல, அதில் பாசிட்டிவாகவே பார்த்தாங்க. ஹலோ, சில நேரங்களில் தாமதமாக கர்த்தர் கொடுக்கிறது போல சில ஆசீர்வாதங்கள் தெரிந்தாலும் அதை குறித்து அது எதிர்மறையாக முறுமுறுக்காதபடிக்கு நேர்மறையாக அதிலையும் கர்த்தர் என்ன நன்மை வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க கர்த்தர் நமக்கு பக்குவத்தை தருவாராக. என்ன நடந்தது? அந்த தகப்பனாரை கர்த்தர் 80 வயது வரைக்கும் கர்த்தர் ஜீவனோடு வைத்து தன்னுடைய பிள்ளையின் பிள்ளைகளை பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். அந்த தாய் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அவருடைய தகப்பன் மரித்து போனார். ஆனால் மரித்து போகும் முன்பதாக 2 பேர பிள்ளைகளையும் அவர் கரத்தில் எடுத்து பார்க்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கற்பத்தை திறக்கிறவர். 3வதாக சிறைச்சாலை கதவுகளை திறக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். சிறைச்சாலை கதவுகளை திறக்கிற ஆண்டவர். சொல்லுங்கள், சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே மாத்திரம் 2 இடங்களிலே ஆண்டவர் சிறைச்சாலை கதவுகளை திறந்தார் என்று பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலே ஏரோது பேதுருவை சிறைச்சாலையிலே போட்டுவிட்டான். வாருங்கள், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலே ஏரோது பேதுருவை சிறைச்சாலையிலே போட்டுவிட்டான். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் சர்ச், you are not ordinary church, you are not ordinary. சபையார் அன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எங்கெங்க ஊழியர்கள் இன்றைக்கு வட இந்தியாவில் சிறையில் இருக்கிறார்களோ நம்முடைய ஜெபம் அவர்களை வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபையார் என்ன செய்தார்களாம்? அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட, ஏதோ சிம்பிள் ஜெபம்லாம் கிடையாது, ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு தூதன் அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு தூதனை அனுப்பி அந்த தூதன் என்ன செய்கிறான்? 8ஆம் வசனத்தில், உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவனை எழுப்பி விடுறான். எழுப்பின உடனேயே அவன் சங்கிலிகள் எல்லாம் தன்னால் அழுந்து விழுகிறது. அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, அதாவது பேதுரு தூதனுக்கு தேவதூதனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலை எத்தனை டோரை திறக்கிறாரு பாருங்க. சொல்லுங்க, அவர்கள் எல்லாம் இரும்பு கதவு. முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தப்போ 3வது இடம் வருது. அங்கேயும் ஒரு இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் திறவுண்டது. அல்லேலூயா. தேவனால் திறக்க முடியாத சிறைச்சாலை கதவுகள் எதுவும் இல்லை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வேத பகுதி. அதிலே 13 - 15 வரையிலான வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அன்றைக்கு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே அங்கே என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13 - 15 வரையிலான வசனங்கள். அந்த வசனமா இல்லைங்க, மன்னிக்கவும், 26 சடுதியிலே. அது 25 வாசிக்கலாமா?
24 அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை, அதாவது பவுலையும் சீலாவையும் உட்காவலறையிலே அடைத்து, சொல்லுங்க, உட்காவலறையிலே, சிறைச்சாலையிலே அடைச்சிட்டான். அது உள்ள காவலறையில சிறைச்சாலை அடைச்சிட்டான். அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அப்ப வெளியே ஓடவும் முடியாது, ஏற்கனவே அடைச்சாச்சு, அது உள்ள கொண்டு போய் அடைச்சாச்சு. வெளியவே வர முடியாத நிலைமையில சத்துருவானவன் உன்னுடைய வாழ்க்கையை உள்ளே எங்கேயோ தள்ளி அடைத்து வைத்திருக்கலாம். உன் கால்களும் விலங்கு போடப்பட்ட நிலைமையிலே உன்னால் எதையும் செய்ய முடியாதபடிக்கு தேவ பிள்ளையே, இங்கேயும் மூவ் பண்ண முடியல, அங்கேயும் மூவ் பண்ண முடியல, என்னால் முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல, எங்கும் திரும்ப முடியவில்லை என்ற நிலைமையிலே, அடைக்கப்பட்ட நிலைமையில், சிறை அனுபவத்தின் நிலைமையிலே காணப்பட்டு கொண்டிருக்கலாம். என்ன நடக்கிறது? நடுராத்திரியிலே அந்த சிறை அனுபவத்திலும் அவர்கள் கர்த்தரை துதிக்க தவறவில்லை. அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் சில நேரங்கள் இதை அனுமதிச்சிட்டார். ஆண்டவர் சிறை அனுபவத்தை வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அந்த அனுபவத்தின் நூடாக கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது உனக்காக சடுதியாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். இதை விசுவாசித்த அளவுக்கு தக்கதாக ஒரு ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. சடுதியிலே நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதையும் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அவ்வளவுதான், சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறவர். த ஹெவன்லி மேன் பற்றி நம்ம சர்ச்சில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த புத்தகத்தை நீங்கள் சில பேர் வாசிச்சிருப்பீங்க. அவருக்கு ஏன் ஹெவன்லி மேன்னு சொன்னால், சோத்திரம், அவர் பேர் யூன். ஃபுல் நேம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. அந்த சரித்திர புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது. சீனாவிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொடுமையான ஒரு காலகட்டம் இருந்த காலத்திலே சிறையிலே அடைத்த சூழ்நிலைமையிலே 2 கால்களும் அடிபட்டு கால் முட்டுக்கு முன்னால் இருக்கிற ஃப்ரண்ட்டில் உள்ள எலும்பு நொறுக்கப்பட்ட நிலைமையில் 2 காலையும் நொறுங்கின நிலைமையில் கிடந்த மனுஷன், ஆண்டவர் அவரை வெளியே கொண்டு வரும்படி சித்தம் கொண்டார். 4 காவல்கள், எந்திர துப்பாக்கி ஏந்தின காவலாளிகள் அங்கே இருக்கிறார்கள். தேவ வல்லமை சடுதியாய் அந்த மனுஷன் மேலே, தேவ மனுஷன், அவர் ஊழியம் செஞ்சவர், தேவ மனுஷன் மேலே இறங்கினது. நொடி பொழுதில் 2 கால்களும் கம்ப்ளீட்டாக டோட்டலி ஹீல் ஆச்சு. விதின் அ செகண்ட், இன்ஸ்டன்ட் ஹீலிங், சூப்பர் நேச்சுரல் டச் ஆஃப் காட். எழும்புனார். ஆண்டவர் சொன்னார், அப்படியே வெளியே போனார். இவர் யோசிக்கவே இல்லை. காவலர் எந்திர துப்பாக்கி வச்சுட்டு நிற்பாங்களே, போனால் கதவு தன்னால் திறக்குது. அவர் பாட்டுக்கு வெளியே போகிறார். ஒருத்தர் கண்ணிலையும் படலை. பெரிய அந்த கோட்டை சவறு மேலே பெரிய ஏணி போச்சு தான் ஏற முடியும். பெரிய கதவு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி கதவு திறக்குது, அப்படியே வெளியே வந்துடுறாரு. பல தேசங்களில் இன்றைக்கு அந்த தேவ மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். சில வருஷங்களுக்கு முன்னால் he even came to மதுரையில் அவர் சாட்சியை பகிர்ந்து கொண்டார். நான் போக முடியவில்லை, ஆனால் கேள்விப்பட்டேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். சிறைச்சாலை கதவுகளை திறக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4 சுவற்றிற்குள்ளே தான் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த அனுபவங்களை வாழ்க்கையில் மாற்றுகிறதற்கு ஆண்டவர் போதுமானவர். 4வதாக, எந்த இருதயத்தையும் திறக்க கர்த்தர் போதுமானவர். அல்லேலூயா. கர்த்தரால் திறக்க முடியாத இருதயங்களே கிடையாதுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் திறக்கிறவர். எதெல்லாம் திறக்கிறாரு? அடைபட்ட வாசல்கள் திறக்கிறார் இந்த வருஷத்தில். 2வது எதை திறக்கிறாரு? கற்பங்களை திறக்கிறார். ஒருவேளை குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். அல்லேலூயா. 3வதாக, சிறைச்சாலை கதவுகளை திறக்க கர்த்தர் போதுமானவர். 4வது, இருதயங்களை திறக்க கர்த்தர் போதுமானவர். ஆண்டவர் காண்பித்தார், மக்கதோனியா தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி பவுலுக்கு, அவனுடைய குழுவினருக்கு, பவுலுக்கு தரிசனத்தில் காண்பித்தார். மக்கதோனியாவுக்கு போகிறாங்க, பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல நாம் இன்னைக்கு பார்த்த அந்த தியத்தீரா ஊர்ல இருந்து வந்ததான ஒரு லேடி, இவங்க வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஆத்தங்கரையில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க. ஜகரியா டானி ஃபோமம் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன் இப்பொழுது உயிரோடு இல்லை, ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். அவர் ஜெபத்தை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். வாழ்க்கையில் ஏகப்பட்ட ஃபாஸ்டிங் இருந்த மனுஷன்.
he was a chemistry professor, PhD முடித்த மனுஷன் கெமிஸ்ட்ரியில். ஆனால் ஜபத்தை பற்றி நான் பார்த்த வரைக்கும் ஒரு 9 புத்தகங்களை பார்த்துருக்கிறேன், எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், டோன்ட் நெக்லெக்ட் யுவர் கோல்ட் ரொட்டீன் ஆஃப் ப்ரேயர். சில பேர் எவ்வளோ டெய்லி ஜெபம் பண்ணணுமா, தினமும் ஜெபிக்கணுமா, என்ன ஜெபின்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுன்னு ஏன் சொல்கிறாங்க? பொழுதனைக்கும் இந்த ஊழியக்காரங்களுக்கு இதே வேலையாக போச்சு போல். ஜெபம் பண்ணுங்க, எதை கேட்டாலும் ஜெபம் பண்ணுங்க. சில நேரத்தில் நான் யார்கிட்டையாவது அட்வைஸ் சொல்லும்போது எனக்கு ஜெபத்தோட வல்லமை என்னன்னு தெரியும், நான் தெரிஞ்சு தான் சொல்லுவேன். சில நேரம் ஆண்டவர் உணர்த்துவார், இன்னும் ஜெபிக்க சொல்லுப்பான்னு சொல்லுவார், நான் சொல்லுவேன். சில பேர் என்கிட்ட என்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இதை தவிர வேறு அட்வைஸ் இருந்தால் சொல்லுங்கள். எப்படி சொல்லியிருக்காங்க நேர்லையே. அது எங்களுக்கு தெரியும், ஜெபிக்கெல்லாம் தெரியும், எனக்கு ஜெபம் பண்ணுறதெல்லாம் தெரியும். எப்போ பாரு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு, இதை தவிர வேறு அட்வைஸ் இருந்தால் சொல்லு. நான் சொன்னேன், எனக்கு அது ஒன்று தான் தெரியும், அதை ஒன்று செஞ்சு தான் இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. அதை தவிர வேறு அட்வைஸ் தெரியாது. அவர் சொன்னால் செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிச்சா சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஜெபம், do not neglect your cold routine of prayer. வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல ஆத்தங்கரை போகிறாங்க, யாரும் கிறிஸ்தவங்க கிடையாது, ஒருத்தருக்கும் ஏசுநாதரை தெரியாது. இவங்க டீம் போகுது, ஆத்தங்கரைக்கு போகிறாங்க. எந்த வீடு கிடையாது, சர்ச்சு கிடையாது, பில்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆத்தங்கரையில் போய் டெய்லி ஜெபம் பண்ணுறாங்க. இவங்களை வேடிக்கை பார்க்க வந்ததான அந்த சில பெண்களுக்கு இவங்க சுவிசேஷன் சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் வசனத்தை எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும், அது ஒரு பெரிய ட்ரேட் சிட்டி, அது இவங்க பர்பிள் மெர்ச்சன்ட் ரொம்ப ஹை லெவல் பிஸ்னஸ் பீப்புள், ரொம்ப ஒரு பணக்கார பெண்மணி. அவள் தான் யார்? லீதியாள். சொல்லுங்க, லீதியாள். இந்த லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களா குடும்பத்தில்? பாஸ்டர், என் கணவன் ரொம்ப முரடான ஆள், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, எவர் வார்த்தை மதிக்க மாட்டார். என் மனைவி உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என் மனைவி ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் சொன்னார், பிசாசு கூட ரட்சிக்கப்படுறோம், என் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டான். அடேங்கப்பா, என்ன வெளிப்பாடு பாருங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ணனா பிசாசு கூட ரட்சிக்கப்பட்டுருவான், ஆனால் என் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டான். உன் விசுவாசத்துக்கு என்ன செய்யறது? ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, லீதியாளின் இருதயத்தை திறந்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரால் ரட்சிக்க முடியாத நபர்கள் இல்லை. இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் நீங்கள் முயற்சித்து பார்த்து, இதுவரைக்கும் ஜெபித்து பார்த்து, உங்கள் குடும்பத்தில் ஒரு சில நபர்களுடைய இருதயம் சுவிசேஷத்திற்காக, இயேசுவுக்காக திறக்கப்படவில்லையா? இந்த வருஷத்தில் அந்த இருதயங்களை திறக்கிறதற்கு என் ஆண்டவர் போதுமானவர். விசுவாசித்தா நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினார். அப்போஸ்தலர் 14:27 நான் குறித்து வச்சிருக்கிறேன். அதில் ஓகே, அதை வாசிங்க. அவர்கள் அங்கே சேர்ந்த போது இந்த இக்கோனியா மற்றும் இந்த லிஸ்திரா இந்த இடத்துல எல்லாம் இவங்க ஊழியம் செஞ்சுட்டு வர்றாங்க. என்ன நடந்தது? புறஜாதிகள் நடுவில் அவர்கள் அங்கே சேர்ந்த போது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து, தேவன் அந்த விசுவாசத்தின் கதவை திறக்கிறதற்கு இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார், வல்லமையுடையவராயிருக்கிறார். எத்தனை பேருடைய குடும்பத்தில் இன்னமும் எத்தனையோ வருஷம் நாங்கள் முயற்சி பண்ணிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், இது என்னெல்லாமோ தலைகளை நின்று பார்த்துட்டோம், ஆனால் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் உங்கள் கரத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலையோ உறவினர்களையோ ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அதை விட சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லணும். அவங்கள கர்த்தரால் ரட்சிக்க முடியும், அவங்க இருதயத்தை கர்த்தர் திறக்க முடியும் அப்படின்னு விசுவாசித்தா அதை விட சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் உள்ள நபர்கள் ரட்சிக்கப்பட முடியாத அளவுக்கு கடின இருதயம் உடையவர்களாக இருக்கிறாங்களா?
கர்த்தர் அதை இந்த வருஷத்தில் திறக்கிறார், 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 திறக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக கர்த்தர் வாய்ப்புகளை திறந்து கொடுக்க கர்த்தர் போதுமானவர். இதுவரைக்கும் வாய்ப்புகளே இல்லாத சில இடங்களிலே கர்த்தர் வாய்ப்புகளை திறந்து கொடுப்பார். 1 கொரிந்தியர் 16:9 வாசிங்கள். 1 கொரிந்தியர் 16:9 வேகமாக எடுத்தவங்க வாசிங்க. 1 Corinthians 16:9. இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார். அவ்வளவுதான். இருந்தால் எதிர்ப்புகள் இருந்தாலும், விரோதிக்கிறவர்கள் இருந்தாலும் கூட அதே இடத்துல ஒரு பெரிய கதவை, அனுகூலமான கதவை கர்த்தர் பவுலுக்கு திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். பாஸ்டர் ஆசீர் பாண்டிச்சேரியில் ஊழியம் செய்து ஒரு பெரிய சபையை ஸ்தாபித்த பெரிய தேவ மனுஷன். அந்த நாட்களில் மிஷன்ஸ் டைரக்டராக இருந்தவர். அவர் ஒரு முறை நம்முடைய மதுரைக்கு வந்திருக்கும் பொழுது சின்ன வீட்டு கூட்டத்தில், நம்ம சர்ச்சிலோட வீட்டு கூட்டத்தில் ஆரம்பத்தில் 2007 நினைக்கிறேன், பேசும்பொழுது ஒரு சம்பவத்தை சொன்னார். இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. ஒரு கிராமத்தில் அவரை உள்ளே வரவே விடலை. இந்த பக்கமே நீ வரக்கூடாதுன்ட்டாங்க. இவருக்கு அந்த கிராமத்தில் ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு உந்துதலை, ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். இவரும் விடலை. நேராக வந்தால் தானே உனக்கு பிரச்சனை, நான் யாருக்கும் தெரியாமல் வருவேன். அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு வெளியில் ஒரு மரத்துக்கு பின்னால் போய் வாரத்தில் ஒரு 2 நாளோ 3 நாளோ என்ன பண்ணுவாராம், மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சு இருந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், ஆண்டவரே அந்த கிராமத்துக்கு நேராக கையை நீட்டி, ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை கொடுங்க, வாசலை திறந்து கொடுங்க, வாய்ப்பை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுவார். இதை ஏறக்குறைய 1 வருஷம் தவறாமல் செஞ்சிட்டு இருந்தார். இவருக்கு விடலை வைராக்கியத்தில். 1 வருஷம் கழித்து அங்கு ஒரு வாசலை கர்த்தர் திறந்தார். ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அந்த இடத்துல ஒரு நல்ல சபை ஸ்தாபிக்கப்படும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்தார். எனக்கு அருமையானவர்களே, வாய்ப்புகளே இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கலாம். சில வந்த வாய்ப்புகளை நழுவ விட்டு இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளுக்கான கதவை திறந்து கொடுக்கிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய தாயாருடைய ஊழியத்தின் நாட்களை நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தரிசனத்தில் பொன்னாக்குடி அப்படின்ற ஒரு கிராமம் பாளையங்கோட்டையில் இன்றைக்கி இருக்குது. பொன்னாக்குடியில் பரோட்டா கடை ரொம்ப ஃபேமஸ். சோத்திரம். அது இந்த காலத்தில், அந்த காலத்தில் அப்படி கிடையாது. நான் அப்பொழுது 8ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். இந்த லேட் 80s அந்த பொன்னாக்குடி கிராமத்துக்கு இவங்க வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு பஸ் ஏறி ஒரு 1/2 மணி நேரம் பஸ்ஸு ட்ராவல், ரோட்டில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் மண் ரோட்டில் உள்ளே நடந்து போகணும். ஆள் அறவமே இருக்காது. இன்றைக்கி ஞாபகம் இருக்குது எனக்கு. ஏன்னா 1 or 2 times நான் போயிருக்கிறேன். சுற்றிலும் பொட்டல் காடு மாதிரி இருக்கும். காடுலாம் கிடையாது, ஓப்பன் ஏரியாவாக இருக்கும். அங்கிட்டு போனால் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன குடிசைகள் இருக்கும், சின்ன சின்ன தெருக்கள் இருக்கும். இவர்கள் போனால் ஒரு 3 பேர் அல்லது 4 பேராக அவர்கள் ஊழியத்துக்கு போவார்கள். ஜெப நடை செய்துவிட்டு வருவார்கள். வாய்ப்பு இல்லை, ஒரு ஓப்பனிங்கும் இல்லை. ஆனால் இவங்க தளரல. ஆண்டவர் காண்பித்துட்டார், போயிட்டாங்க, கீழ்ப்படிஞ்சு போயிட்டாங்க. சில மாதங்கள் கழித்தது. மாதங்களோ வாரங்கள் என்று நினைக்க, சில வாரங்கள். இவங்க இங்கே வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. அங்கேயும் போய் ஜெப நடை பண்ணிட்டு வருவாங்க. ஒருத்தரும் வீட்டுக்கு கேட்கல, சுவிசேஷம் கேட்க ஆயத்தமாக இல்லை. எங்களுக்கெல்லாம் வேண்டாம் இதெல்லாம், அப்படி ஒரு மாதிரி தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு பாட்டியம்மா கூப்பிட்டாங்க. அம்மா இங்கே வாங்க, ஏசுநாதர்னு சொல்லுகிறீங்களே, சோங்கொடுப்பாருலாம் சொல்கிறீங்களே, அவங்களுக்கு லைவ்லிஹுட் ஒரு ஆடுகள் வளர்க்குறவங்க. ஒரு நல்ல ஆடு ஒன்று சுகவீனமாக, அதுக்கு வீசிங், பயங்கர வீசிங், இழுத்துட்டு கிடக்குது, மூச்சு விட முடியாமல், அப்பமோன்னு இருக்குது. அது ஆடு சாகக்கூடாது, இந்த ஆட்டுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கையை வச்சு ஆட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப அற்புதமாய் அடுத்த நாளே அந்த ஆடு சரியாகி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் முதலாவது திறந்து கொடுத்த ஒரு ஓப்பனிங்.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஏம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கம்மா, எங்கள் வீட்டில் அவருக்கு இப்படி சுகம் இல்லைம்மா, எங்கள் வீட்டில் அவங்களுக்கு இப்படி இருக்குமா, எங்கள் வீட்டில் இப்படி இருக்குதும்மா, எங்கள் வீட்டில் இப்படி குடும்ப பிரச்சனையாக இருக்குமா, எங்கள் வீட்டில் கடனாக இருக்குமா, இதுக்கு ஜெபம் பண்ணுங்கம்மா, அதுக்கு ஜெபம் பண்ணுங்கம்மான்னு வாரம் வாரம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு முறை நான் போயிருக்கும் பொழுது அந்த வீட்டுகளுக்கு போனால் இந்த சுக்கு மல்லி காப்பி போட்டு கொடுப்பாங்க. நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், கருப்பட்டிலாம் போட்டு. அந்த வீட்டில் போய் நான் காப்பி குடிக்கும் பொழுது அங்கே ஒரு ஆடு துள்ளி விளையாடிட்டு இருந்தது. அவன் கூப்பிட்டு சொன்னாங்க, அங்கே ஜெபம் பண்ணி சுகம் ஆன ஆடு அதுதான். அல்லேலூயா. வாய்ப்புகளை எப்போ எப்படி எங்கே நமக்காக திறக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அதை அவர் திறந்து கொடுப்பார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஷஹரமா கதரபா ரீகமனா. கர்த்தர் திறக்கிறவைகளிலே சமாதானம் இருக்கும். தேவ பிள்ளையை, கர்த்தருடைய வாழ்க்கையிலே திறப்பவைகளிலே சமாதானம் இருக்கும். கர்த்தர் திறப்பவைகளிலே சம்பூரணம் இருக்கும். அதிலே ஒரு மன நிறைவு இருக்கும். கர்த்தர் திறப்பவைகளிலே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். கர்த்தர் திறப்பவைகளிலே அவருடைய சித்தம் நிறைவேறும். அப்படிப்பட்ட வாசல்களை கர்த்தர் உனக்காக திறந்து கொடுப்பார். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அஷாந்தா லாக்கா ரபா. நன்றி. உன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார், தீர்க்க தரிசனமாக நிறைவேற்றுவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாஸ்டர் லென்சி முன்னால் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரங்கள் நல்லா உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை நீர் திறக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த செய்தியை கேட்ட நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் விசுவாச கண்களை கர்த்தர் திறந்து கொடுத்தபடி நானும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, அதே போல் அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் எங்களுடைய சபையின் எல்லைக்குள்ளே ஆண்டவரே, எங்களுடைய சபை விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே, எங்கெல்லாம் அடைக்கப்பட்ட கற்பங்கள் இருக்கிறதோ எங்கள் தேவன் நீர் ஒன்றும் இல்லாதவைகள் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஒருவரும் அடைக்க கூடாதபடி ஆண்டவரே நீர் திறக்கிறவர். ஆண்டவரே, நீர் இந்த கற்பங்களை திறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்திலே சந்தோஷமான ஏராளமான செய்திகளை நாங்கள் கேட்டுமை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆண்டவரே வாசல்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உள் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, எங்களுடைய பொருளாதாரமோ ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பலனோ எது உள் காவலில் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த காலை வேளையில இந்த முதல் தேதியில இந்த 2026 வருடத்தில் இந்த முதல் நாளிலே அந்த சிறைச்சாலை கதவுகளை கர்த்தர் திறக்கிறபடி நாள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அனுகூலமான வாசல்களை திறக்கிறவர். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிறபடி நாள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் அனுகூலமான வாசல்களை திறந்து தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் போது அப்படியே செய்கிற தேவன் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே, இது நாங்கள் கேட்ட வார்த்தையாக அல்ல, கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற அனுபவமாக கர்த்தர் இவைகளை மாற பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆரம்பத்தின் நாளிலே எங்களோடு இடைப்பட்ட தேவன் ஆண்டவரே, திறந்த வாசலை நாங்கள் உள்ளே கடந்து சென்று ஆண்டவரே தேவனை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் எங்களுக்கென்று ஆண்டவரே அடைக்கப்பட்ட வாசலுக்கு பின்னால் கர்த்தர் என்னென்ன நன்மைகளை கிருபைகளை வைத்திருக்கிறீரோ, ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறீரோ, அது அத்தனையும் சுதந்திரிப்பதற்கு வாசல்களை திறந்து தர நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாளில் விசேஷமாக எங்களுடைய ஆலயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலய வேளையில கர்த்தர் ஒரு திறந்த வாசலை தருகிறபடி நாள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2027 வருடம் ஆண்டவரே ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அற்புதங்களை செய்கிற தேவன், ஆண்டவரே திறவுகோலை கையிலே வைத்திருக்கிற தேவன், எங்கள் ஆலய வேளையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நாங்கள் உம்மை அந்த புதிய ஆலயத்திலே ஆராதிப்பதற்கு கர்த்தர் வாசல்களை திறக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் அற்புதங்களை செய்வதாக.
ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொடுத்த உம்முடைய ஊழியருக்காய் குடும்பத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை இன்னும் ஆண்டவரை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆண்டவரே அவங்க குடும்பத்திலே, ஊழிய எல்லைகளிலே, ஆண்டவரே அவர்கள் மனதிலே எதையெல்லாம் அடைக்கப்பட்டதாய் கடந்த ஆண்டுகளை உணர்ந்தார்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நீர் திறந்து தருகிறபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவ கிருபை அவர்களோடு தங்கி இருப்பதாக. இன்னும் அவர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய், இந்த பகுதிக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் இன்னும் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஆரம்பிக்கிற இந்த புதிய ஆண்டு எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமும் நன்மையும் கர்த்தருடைய கிருபைகளை சுதந்திரிக்கிற ஆண்டாய். ஆண்டவரை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ண வார்த்தையின்படியே புதிய திறந்த வாசல்களின் ஆண்டாக கர்த்தர் இதை மாற பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அற்புத கரத்தில் எங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ சுகம், பலன், ஆரோக்கியம், கிருபை, இரக்கம், ஆண்டவரே உம்முடைய தயவு, சரீர பிரகாரமான பொருளாதார ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாவற்றின் வாசல்களும் திறந்தவைகளாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே சத்ருவின் கண்ணிகளுக்கு எங்கள் சபை மக்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் விளக்குவீராக. எல்லாரையும் வேலி அடைத்துக் கொள்வீராக. உடைய இரத்தத்தின் பாதுகாவல் இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் வாழ்க்கையில தங்கி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் வல்லமில்ல நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் அரவணைப்பும் ஆறுதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த புதிய ஆண்டின் எல்லா நாட்களிலும் நம்மோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.